எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் ஈஸி நம்பர். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டூடெண்ட்டுக்காக பார்க்க போகிறோம். 10th ஸ்டூடெண்ட் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்து முடிச்சாச்சு. நமக்கு வந்து போர்ஷன் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஆல் சப்ஜெக்டில் வந்து ஆஃப் போர்ஷன் 3/4 போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகேவா? இதில் வந்து நமக்கு என்னென்னா, இப்போ நமக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்கும். நிறைய பேருக்கு அசைன்மெண்ட் இருக்கும். நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வர சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்டுமே இப்போ தமிழாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு கொடுத்துருந்த பாடம் வரைக்கும் ஒன் வேர்டு, மனப்பாட பகுதி, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இது வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒன் வேர்டு, மனப்பாட பகுதி, இதை வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஸ்டின் ஆன்சர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கொடுத்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அந்த கொஸ்டினையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கிலீஷில் சேம் அதே மாதிரி தான். ஒன் வேர்டு இருந்திருக்கும், உங்களுக்கு கிராமர் இருந்திருக்கும். ஒன் வேர்டு, கிராமர் வந்து நிறைய பேருக்கு குழப்புது. இங்கிலீஷில் வந்து இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்பவே எரர் ஸ்பாட்டிங்கே நிறைய பேருக்கு இன்னும் குழப்பிக்கிட்டே தான் இருக்குது. இந்த இதில் வந்து என்ன செய்கிறீங்கன்னா, லீவில் என்ன செய்கிறீங்கன்னா, எரர் ஸ்பாட்டிங், இது வந்தால் இது வரும், இந்த இதுக்கு பதிலாக நம்ம இது போடுறோம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஒரு ஹிண்ட்ஸ் பாயிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி மெமரி போயம் வந்து கம்பல்சரி. மெமரி போயம் வந்து நம்ம எப்போயுமே மறக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்து வந்து மேக்ஸு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப பேருக்கு குழப்புற ஒரே சப்ஜெக்டு. நமக்கு வந்து 1 to 6 சாப்டர் கம்ப்ளீட்டடு. 6 சாப்டரில் வந்து கொஞ்சம் கூட 2 எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ஹோட்டலில் வந்து சேராமல் இருக்கலாம். இப்போ என்னென்னா 1 to 6 சாப்டர் வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் அண்டு ஃபார்முலா தான் நிறைய பேருக்கு வந்து நமக்கு குழப்புது. இந்த சம்மம் வந்தால் இந்த ஃபார்முலான்னு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஃபார்முலாவால் தான் எனக்கு தெரிஞ்ச 2-3 ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ஃபார்முலா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க, இதுக்கு இதான் ஆன்சர்னு. எங்களால் ஏன் போட முடியல அப்படின்னு கேட்குறாங்க. எங்களால் ஏன் போட முடியல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து ஃபார்முலா வந்து அந்த இடத்துல வந்து மறந்து போயிடுது. ஃபார்முலா தெரியாமே நிறைய பேர் செம்மையே போட்டு முடிச்சு ஆன்சரை கண்டுபிடிச்சிங்க. ஃபார்முலா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னு கேட்டால் அது அவங்களுக்கு தெரியலை. ஓகேவா? ஃபார்முலா வந்து நல்லா இந்த 6 சாப்டருக்கான ஃபார்முலா உங்களுக்கு வந்து நான் ஃபார்முலா வந்து ஒரு 2 டேஸில் வந்து உங்களுக்கு போடுறேன், இந்த 1 to 6 சாப்டருக்கும். ஓகேவா? அதே மாதிரி மேக்ஸில் உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்டான என்னதுன்னு கேட்டால் கிராஃபும் ஜாமெண்ட்ரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்டு, எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஒன் வேர்டு வந்து கம்பல்சரி. ஒன் வேர்டு, கொஸ்டின் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் ஆன்சர், அடுத்து சம்மு. உங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்ச ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன சம் இருக்குதுன்னு பார்க்குறீங்க. ஓகேவா? அந்த சம்மு என்னென்ன இருக்குது, என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு அதையும் பாருங்கள். ஓகேவா? ஒன் வேர்ட்ஸு, சம்மு வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் இருக்கனால அதில் உங்களுக்கு மார்க் வந்து நிறைய பேருக்கு இதாகிடுது. 100 மார்க் எடுக்கிறவங்க அந்த சம்மில் போயிடுது. நிறைய பேருக்கு 2 மார்க்காக இருந்தாலும் சரி, 4 மார்க்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த சம்மில் வந்து உங்களுக்கு போயிடுது. அதை வந்து நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணணும், என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் வேர்டு, எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒன் வேர்டு. எப்படி உங்கள் புக் இன்சைட்லேருந்து 2 ஒன் வேர்டு வந்து உள்ளே கேட்குறாங்க. அந்த ஒன் வேர்டை வந்து நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் படிக்கும்போது அந்த புக் இன்சைட் கொஸ்டினையும் கம்பல்சரி படிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து சோசியல் அதே மாதிரி ஒன் வேர்டு, டைம் லைன், மேப்பு வந்து உங்களுக்கு 13 மார்க் வந்து மேப் இருக்குது. டைம் லைன் 5 மார்க் இருக்குது. ஒன் வேர்டு வந்து 14 ஒன் வேர்டு வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? இதை வந்து நீங்கள் நல்லா இந்த இதில் உங்களுக்கு நடத்தின பாடம் வரைக்கும்
எல்லாத்துலேயும் ஒன் வேர்டு நல்லா திரும்பி ரிப்பீட்டாக படிச்சுக்கிட்டே இருங்க. டைம் லைன் அதே மாதிரி பாருங்கள். மேப்பு வந்து நல்லா குறித்து போடணும். இந்த 5 பாடத்தில் இருக்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த லீவில் முடிச்சிட்டேன்னா, அடுத்து வந்து உங்களுக்கு செகண்ட் மிட்டம் போர்ஷன் என்னன்னு சொல்லிடுவாங்க. செகண்ட் மிட்டத்தில் இருக்க போர்ஷன் என்னென்னு சொல்லிடுவாங்க. எக்ஸாம் எப்போ வரும்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு அடுத்து வந்து சரஸ்வதி பூஜை ஹாலிடேஸ் வருது, தீபாவளி ஹாலிடேஸ் வருது. அப்புறம் உங்களுக்கு செகண்ட் மிட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஏற்கனவே முடித்த ஹோட்டலே போர்ஷன் வரைக்கும் கொஞ்சம் நல்லா முடித்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? நம்மளால் முடிஞ்ச வந்து வீடியோ வந்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். என்னால் எஃபோர்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? அதையும் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? இந்த லீவை வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டு அடுத்து வந்து நம்ம செகண்ட் மிட்டம் ஆஃப் இயர்லிங்கும்போது உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் ஆயிடுச்சு. கம்பல்சரி நல்லா படித்தே ஆகணும். ஓகேவா? நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.